நம சிவாய நமக. நன்றி ஐயா. எப்படி இருக்கீங்க? நான் 2 நாள் ஆகுது இந்த பக்கம் வந்தேன். அந்த பக்கம் கொடுத்துருந்தேன். இந்த பக்கம் இன்னைக்கு ஏதோ இந்த பக்கமாக அந்த பக்கமும் எப்படியா ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுல்ல. நாங்கள் விசிறி இருந்தாங்க எல்லாருக்கும் அந்த பக்கம் கொடுத்துட்டேன். காத்தோட்டமாக இருக்கு. இப்போதான் விசிறிக்கணும். வாங்க வாங்க கோயம்புத்தூர் சாமி. வாங்க சாமி. ஓம் நம சிவாய நமக. விசிறி இருந்தாங்க. இந்த பக்கம் ஃபில் பண்ணல விசிறி, அதனால தான். ஓம் நம சிவாய நமக. சாமி கோயம்புத்தூர் சாமி, எங்க சைக்கிள் பயணமா போயின்னு இருப்பீங்க? ஓம் நம சிவாய. அந்த பக்கம்லாம் விசிறி கொடுத்துட்டு அந்த பக்கம் கொடுக்கல. இந்தாக்கா. ஓம் நம சிவாய. தண்ணி கேன் எங்க இப்படி யூஸ் ஆகுதா? சரிங்க. சாமியாரா மாற்றிக்கிறாரு. ஓம் நம சிவாய. அப்படியே அந்த காவி உத்தராட்சி பயங்கரம். அடி அந்த சாமியை பௌர்ணமி வருதா? தீபாவளி வருது இல்லைங்க? தீபாவளி வருதா? ஃப்ரெஷ் ஆயிடும். பௌர்ணமி வந்தாலும் எங்க தீபாவளி தான். பௌர்ணமி இந்த பௌர்ணமி தான் வந்து மலை சுத்த விட்டுக்கிறாங்க எல்லாரையும். போன சிவராத்திரி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுக்கல, இந்த வாட்டி அப்ரூவ்டோடு விட்டுக்கிறாங்க. ஓம் நம சிவாய. பரவாயில்ல, கலெக்டருக்கு நன்றி. இல்லை, அண்ணாமலையாருக்கு நன்றி. அண்ணாமலையாருக்கு நன்றி. அண்ணாமலையாருக்கு சொல்லி கலெக்டர் விட்டதுக்கு நன்றி. யார் வாங்க ஐயா. சிவாய நம ஐயா. வாங்க ஐயா. பரவாயில்லக்கா, பரவாயில்லக்கா. மழை காலம் வந்து வச்சுங்க, வெயில் காலம் வந்து வச்சுங்கிற பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரியா? ரொம்ப சந்தோஷம். 2வது பொருள் வாட்டர் கேன் கொடுத்தது உங்க பொருள். 3வது ஐயா ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. தண்ணிக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். சரிங்க ஐயா, வரங்களா? இன்னைக்கு இந்த பக்கத்துல இருந்து, ஏன்னா 2 நாள் அந்த பக்கம் கொடுத்தேன். சரி, ஓகே. அந்த பக்கம் கொடுத்தா என்னட்ட வராது ஐயா, செட்டு வரைக்கும் தான் வரும். நிறைய பேர் இருக்காங்கல்ல. விசிறி கொடுத்தேன் உங்களுக்கு. விசிறி கொடுத்தேன். ஓம் நம சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. மூவரா என்ன வேணா? ஓம் நம சிவாய நமக. எப்படி வந்ததா? நாளைக்கு தான் ஐயா பங்குனி உத்திரம். 18 தான். 18. ஓம் நம சிவாய நமக. வாங்க. 19ஆம் தேதி பாப்பா வரா ஐயா. கண்டிப்பா வரா ஐயா. ஓம் நம சிவாய. விசிறி வாங்கிக்கோங்க. விசிறி குத்துனா உங்களுக்கு? இல்லை, நான் எல்லா சாமிங்களுக்கு தான் கொடுத்துட்டு, உங்களுக்கு தெரியும்ல. இந்த செட்டு வரைக்கும் வருது, உங்களுக்கு வர மாட்டேங்குது. இது அந்தாண்ட போது அவங்களுக்கு போக மாட்டேங்குது. அப்போ பொதுமக்களுக்கு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கட்சி வரைக்கும் போகாது. சாப்பாடு போடுறதுக்கு தான் கட்டுறாங்க. ஐயா இங்கே பாருங்க ஐயா, அவங்க சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க. சும்மா வேலை செய்கிறாங்களா அவங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய நமக. கால் பார்த்தீங்க விசிறி கொடுமா? விசிறி இருங்க. செப்பல் போடுங்க. உங்கள் கால் அடிப்பட்டுது ஐயா, செப்பல் போட முடியாது. ஓஹோ, நீ வண்டியில உட்காரான். அடிவை கொடுத்து வண்டியில் உட்காருங்க. ஓம் நம சிவாய. வண்டியில் வரும். ஐயா விசிறி வாங்கிக்கங்க ஐயா. பௌர்ணமியானாவே வந்துடுறீங்க எல்லாரும். உட்காந்து இன்னும் 2 ஐயா. அந்த அம்மா யார் அந்த அம்மா? எங்க வீட்டாம்மா எங்கிறாங்க? உட்கார்ந்து இருக்காங்களா? எங்க இருக்காங்களா? அண்டவா இன்னைக்கு ஏதோ புது கேள்வி. அவர் கொடுத்துட்டீங்களா? போடு. பாய். இது மட்டமான மலை இல்லை.
எல்லாம் கைகூடும் என்னானை பொன்னம்பலத்தே வல்லான் மலர்பால் வல்லா மகாராஜா ஆண்டது இந்த நாடு. புரியுதா? இது பொன்னி மலை யுகத்தில். இப்போ வந்து கலியுகம் பிறந்ததுனால களிமலை ஆகி போச்சு. பொன்னி மலையாக இருந்தால் ஆளுக்கிற அப்படி புட்டு புட்டு இருந்து போகுது. அதான் போயிட்டாங்க ஐயா. கேட்குறீங்க 2 நாளைக்கு இங்கே பௌர்ணமிக்கு இங்கே தானே? ஏன் பௌர்ணமிக்கு இங்கே மாறிடுவேன். ஏன்னா கலெக்ஷன் முடிச்சுட்டு கலெக்ஷன் இங்கே ஸ்டார்டிங்லேயே வாங்கிக்கிறது. பாக்கெட்டில் காசு இல்லை, நாங்கள் சொல்லுவாங்க லாஸ்ட்டாக வந்தா, அதனால் இங்கே முடிச்சிருந்தா. பௌர்ணமிக்கு இங்கே தான். ஓ நம சிவாய பாபுவும் சரி, இப்போ அந்த பக்கம் யாரும் ஓ இல்லைங்களா? நம சிவாயா. அந்த பக்கம் யாரும் இல்லைங்களா? ஒரே ஒரு சாமியார் இருக்காரு. அவ்வளோதான். இது வந்துட்டு என்ன அர்த்தம்? 2 நாளைக்கு நீங்கள் வர மாட்டீங்கல்ல? வரமாட்டேன், அது நாளைக்கு வரமாட்டேன். பௌர்ணமிக்குனா வரமாட்டேன். வியாழக்கிழமை இங்கே, வெள்ளிக்கிழமை இங்கே தான் இருப்பேன். ஏன்னா சாப்பாடு கொடுக்குற அன்னைக்கு நான் கொடுக்க மாட்டேன். வெள்ளிக்கிழமை இங்கே தான் இருப்பேன், வந்துருங்க. வரேங்க. சரி சாமி. சாப்பாடு வாங்கி ஐயா வணக்கம், மல்லலார் சாமி அவர்களே. எங்கே போயிட்டீங்க? இவ்வளோ நாள் ஆளை பார்க்க முடியல. சிவாய நமக. எங்கே போயிட்டீங்க? இவ்வளோ நாள் ஆளை பார்க்க முடியல. கடலூர் போயிட்டீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. சொந்த ஊருக்கே போயிட்டீங்களா? போயிட்டு அங்கே ஒரு சன்மார்க்க கண்டது. சரிங்க சாமி. சிவாயம் சிவாய நமக. சிவாய சாமி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. இதோ அண்ணாமலையார் அருளால் இருக்கிறோம் சாமி. நல்லாவே இருப்பீங்க. நன்றி சாமி, நன்றி சாமி. இந்த பக்கம் விசிறி கொடுக்கல நான். வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. வாங்க நமச்சிவாய, நல்லா இருப்பீங்க. அண்ணாமலையே போட்டு வீசனே போட்டு விசிறி வாங்கினீங்க? ஏன் வாங்கல? காசு கொடுங்க, 10 ரூபா கொடுங்க. 10 ரூபா கொடுங்க. 10 ரூபா இல்லை, வேணாம். இல்ல, பரவாயில்ல. ஏயா கரண்ட் இல்லாம காத்து கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்க. சரி, வாங்கிட்டீங்களா? சரி, நீங்கள் வாங்கி போனீங்களா? எங்க வாங்கி போனீங்களா? எங்க அப்புறம் என்ன 2 விசிறில் காத்து வாங்க வருமா? யாரும் இல்லாதவங்களுக்கு போவோம்ல. அது மோர் 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 குழம்பு இல்லை, மோர். அடிக்கிற வெயிலுக்கு மோர். எல்லா பொருளும் இருக்குதா? நாளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்றேன், வச்சுங்க. ஓம் நம சிவாய நமக. யாராவது போயிட்டு வந்தீங்க, மறுபடியும் கிளம்புறீங்களே. டிரைவர் இல்லை, அதனால நம்மளே ஓட்டிக்கிறோம். பரவாயில்ல, எல்லாம் நம்மளே தான். நான் ரொம்ப நல்லது. வரேன் ஐயா. சரிங்க ஐயா. விசிறி கொடுத்துட்டல இங்கே எல்லாருக்கும் விசிறி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க, எப்படி நேரம் கொடுத்துட்டீங்க? உங்களுக்கு கொடுக்கலையா? எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? திருச்செந்தூர் போனவருக்கு எப்படி நான் விசிறி கொடுக்க முடியும்? திருவண்ணாமலை இருக்கிறவங்களுக்கு தான் விசிறி கொடுக்க முடியும். நான் கடவுளா நான் திருச்செந்தூரில் தூக்கி போடுறதுக்கு. ஓம் நம சிவாய நமக. விசிறி ஒன்று தாங்க சார். ஓம் நம சிவாய நமக. பக்கெட்டு கொடுத்து அமிச்சிட்டாரா? ஓம் நம சிவாய நமக. ஏன்னா முடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது வேணா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போவேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற போதே கொடுத்துட்டுனா அங்கே லாஸ்ட் வரைக்கும் நான் போனோம். வாங்கிட்டீங்களா? நீங்கள் காசு உள்ள வைங்க, என்ன எடுத்துக்க போகிறாங்க. இப்போ தான் வாங்கினியா? 20 ரூபா கொடுக்குறாங்களா தானே உனக்கு? ஏன் ஏந்து வர மாட்டியா ராஜாவா நீ? ஓம் நம சிவாய நமக. இப்போ பௌர்ணமி நல்லா கலெக்ஷன் தான். அதுக்கு மேலே அவங்க பௌர்ணமி விட்டாங்க. சம்பாதிச்சு எதுனா கொடு. என்ன சாப்பாடுண்ணா செட்டா? அவ்வளோதான்பா, சாப்பாடு கொடுத்தா. ஐயோ வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
இந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும் நான். சாப்பிட்டியா? ஓம் நம சிவாய. வாங்க ஐயா. சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வாங்கிக்கோக்கா. வத்த குழம்பு. பேசுறியா? சாப்பாடு எடுத்துருக்காங்களா? ஓம் நம சிவாய நமக. வாங்க. சாப்பாடு கொண்டு வர்றாப்லையா? இந்தப்பா மாரிமுத்த. ஓம் நம சிவாய. இருக்குமாப்பா? அம்மாவுக்கு வேணுமா? இருக்கா? கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி சரி சாப்பிடு. போதும். வரட்டுமா? ம் வர மாரிமுத்த. ஆ வரம்பா என்ன செய்யல? ஓட்டிங் போகிறதுக்கா? இது 2 வருஷம் ஆச்சியா? 2 வருஷம் ஆகுதா? நீ தான் பார்க்குற. அது உனக்கு பொசுக்குன்னு இருக்குமேடா. பொசுக்குன்னு இருக்குமே உனக்கு. 2 போகுதுங்க. எங்க நேற்று ஆளை காணுவீங்க? நீங்கள் தான் சோறு கிடச்சி கொஞ்சம் சோறு போட்டு நம சிவாய. சாப்பிட்டே உறக்கம் வந்துட்டு. சரிங்க சரிங்க. விசிறிலாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் விசிறி கொடுத்துட்டு சாமி விசிறி கிடைக்குது சாமி. நீ கொடுக்கலையா? ஓம் நம சிவாய நம. விசிறி கொடு ஐயா. உங்களுக்கு விசிறி கொடுத்தனா? நீங்க வாங்கிருக்கீங்களா? ஓம் நம சிவாய நம. விசிறி வாங்கிட்டீங்களா? ஐயா நீங்கள் விசிறி வாங்கினீங்களா? ஓம் நம சிவாய நமக்கு. என்ன நாளைக்கு பௌர்ணமியா? நாளைக்கு வரமாட்டேன். சரி. பௌர்ணமி நாளைக்கு நாளைக்கு மட்டும்தான் பௌர்ணமியா? நாளானிக்கு இருக்கா? 2 நாள். நாளைக்கு மத்தியானம் நாளைக்கு மத்தியானம். ஒன்றா வெள்ளிக்கிழமை மத்தியானம் முடியும். வெள்ளிக்கிழமை மத்தியானம் நாளைக்கு 2 மணிக்கு மேலே ஆரம்பம். நான் பௌர்ணமியில் வரமாட்டேன். ஏன்னா சாப்பாடு கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்துன்னு வருவாங்க. இல்லாத நீ கொடுத்தா தான் அது ஒன்றும் மரியாதை. ஓம் நம சிவாய. வந்துட்டாரு. 2 வாங்குறவர். ஆமாம் நம்ம தான் அதே ஆள் தான். ஓம் நம சிவாய. நீ அடிக்கிற வெயிலுக்கு மோராவது நீ கொடுத்து பார்ப்போன்ட்டு தான் கொடுக்குறேன். மோரே கொடுத்தீங்கன்னா போதும். மோரே கொடுத்துமா? 4 மாதத்துக்கு. ஆமாம் 4 மாதத்துக்கா? 4 மாதம்னாலும் 3 மாதத்துக்கு கொடுக்குறோம். தாராளமாக வேணும். ஓம் நம சிவாய நம்ம. டபுள் ஆயிடு. விசிறி மட்டும் 1 வாங்கி போனீங்க. அது போதுமா? சாப்பிடுவாரு விசேஷம். மோர் உண்டாக்குங்க. மோர் இல்லை அவர் சரி சரி. ஸ்டார்ட்டே பண்ணல. முடிக்கிற இடம் இல்லை. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. ஒரு பாக்ஸ் வத்த குழம்பு போதுமா? வத்த குழம்பு மோர் குழம்பு இல்லை. மோர் எது வேணும்? மோர் சாப்பிடணும். ரெண்டும் கொடுனா என்னத்த 2 கொடுக்குறது? இன்னும் வாங்கலை நீ? குடி போனா அங்கேருந்து சவுண்ட் வந்துச்சு. இப்போ வெள்ளை சாதம். மோர் நேத்தான கார குழம்பு எடுத்துனோம். நேத்தான எத்தனை முந்தா நேற்று வந்தோம். எத்தனை அவங்க வேணும் சாப்பாடு? சாப்பிட்டியா? இருக்கா? சரி. மோர் வாங்க. சொன்னகை மன்னன் அவர்களே. நான் வாங்கிட்டேன். இன்னும் 2 பேர் அவங்க. சரி, அடுத்தது என்ன வந்தால் உடனே ஃபோன் 1:30 ஆயிடுச்சியா? கோயிலுக்கு டிரைவிங்க்கா வரீங்களா? வாங்க ஓட்டுங்க. நான் எங்கே போய் இடிச்சுக்கிட்டேன்? நாளைக்கு லீவு. பௌர்ணமிக்கு வரமாட்டேன்.
இந்த மருந்து அந்த விசிறி எல்லாம் எதுவும் ஒன்றும் கொடுக்குறது விசிறி விசிறி தரேன் ஐயா. மருந்து வந்தால் கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஒரு மாசமா. என்ன மருந்து வேணும்? இந்த கால் தைலம் அதான் குத்தமே நீங்க எல்லாருக்கும் தைலம் அன்னைக்கு கொடுத்தமே. ஒரு தடவை தான் நான் பீஸ் கொரியர் வந்துச்சு. கொரியர் ஒரு வாட்டி தான் வந்துச்சு அது. இப்போ குத்தம் ஆனால் நீங்கள் ஆள் இல்லை இன்னைக்கு. ஆமா, இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. ஒயிட் ரைஸ் மட்டும் கொடுங்க. அதில் 2 ஐட்டம் வந்துருக்கு. முதல் ஐட்டம் நான் வாங்கிட்டேன், 2வது ஐட்டம் ஏன் வாங்கலாம்? ஒயிட் ஒயிட் தான் ஐயா. வச்சுன்னா ஒரு 2 வருஷம் ஓட்டுறான். அப்படியே பட்டு தயாராக ஆனா பெரிய முன்னாடி சாப்பாடு கொடுங்க. ஒயிட் மட்டும் வெள்ளை சாதமே வா. விசில் வாங்கிட்டீங்களா எல்லாரும்? ஒயிட் ரைஸ் மட்டும் கொடுங்க சார். ஒயிட் ரைஸ் மட்டும். வாங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வேலையை முடிச்சேன். சரி சரிங்க ஐயா. வாங்க ஐயா. போயிட்டு வாங்க சார். நல்லா இருக்குயா. சாப்பிட்டீங்களாண்ணா? ஓ நம்ம சிவாயா. வாங்க ஐயா வாங்க. எங்க ஐயா வந்தாரு? தண்ணி இல்லாம கொடுப்பா. ஓம் நம சிவாய ஐயா. நான் விசிறி வாங்கினீங்களா நீங்க? ஓம் நம சிவாய. சோனக்கா நலங்கள் பலப்பட்டு வளமோடு வாழ்க்கை. நன்றி. ஆனந்தமாக இருக்கும். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். மோர் குழம்புல வெறும் மோர். மோர் வத்த குழம்பு. குழம்பு சார். ஓம் நம சிவாய. பௌர்ணமி பௌர்ணமி வர்றாங்களா எல்லாரையும்? ஆமாம். களை கட்டும் போ. அதான் எல்லா சாமியாரும் வந்துட்டாங்க போல இருக்கு, பாதி பேருங்க. நீங்கள் என்ன தரீங்க பாருங்க? பௌர்ணமிக்கு லீவு நான். ஆமாங்க, பௌர்ணமிக்கு எல்லாரும் சாப்பாடு கொடுப்பாங்க. அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறது இதுவா இல்லாத அன்னைக்கு கொடுக்கறது சிறந்ததா? எல்லாரும் சாப்பாடு கொடுக்குற அன்னைக்கு நம்மளும் கும்பலோட கோயந்தா போடக்கூடாது. பசியா இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் சாப்பாடு. அப்பதான் இந்த சாப்பாட்டோட அருமையும் தெரியும். டெய்லி கேரண்டியாக வர்றது நீங்கள் தான். அந்த மாதிரி நாளில் விட்டுருலாம். ஆமா, அந்த மாதிரி நாட்டில் ஓம் நம சிவாய். ஏன் என்ன கரெக்டு தானங்க ஐயா? ஊரே சாப்பாடு போடும் அன்னைக்கு. நாளைக்கு நாளைக்கு பாருங்களேன், அப்படியே வயிறு ரொம்ப இருப்பாங்க. ஏன்னா எங்கே இருக்கிறவங்களும் அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. நீங்கள் இப்போ தானே பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் பௌர்ணமி. ஆமாம். இந்த குரூப்பில் நீங்கள் பாருங்கள், பௌர்ணமி கோயம்புத்தூர் போயிட்டு சும்மா எல்லாரும் வேனில் சாப்பாடு எடுத்துன்னு வந்துனே இருப்பாங்க. வேனில் வருவாங்க, ஆசிரம் வரும். கொஞ்சம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மாதிரி கொஞ்சம் ஸ்டைல் மாற்றினாங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சுலாம் வச்சுக்கலான்ற மாதிரி அதை பண்ணுவாங்க. நான் அந்தமாரி நாட்களில் லீவ் விட்டுருவேன். அது ஏன்னா நம்ம சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது. அடுத்தவங்க உழைச்சி எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், அது வீணாகக்கூடாது. அதனால தான் இங்கே எதுவுமே வீணாக வரதில்லை. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறி போகுது. நான் எங்களை விட்டால் வந்து இந்த காட்டு விலங்குகள் இருக்குது, அப்படி பறவைகள் அப்படியே வேஸ்ட் ஆகாது இங்கே. சரிங்க சரிங்க. அதுமாதிரி சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன்ற குரல் இங்கே மட்டும் தான் கேட்கும். இங்கே மட்டும்தான் கேட்கும். சரிங்க. என்ன எழுதிருக்கீங்களா புதுசாக? நான் இன்னைக்கு பேனா நேற்று இல்லை. சரி, சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னேன் வாங்கிட்டு. சரிங்க. ஓம் நம்ம இல்லை, அதில் தடிமனான பென் இருந்தால் வேணால் பாருங்கள். மார்க்கர்லேயே தடிமனாக இருக்கும். சரிங்க, நான் பார்க்குறேன். நீ கிடைக்கும். நாளைக்கு லீவு, கன்ஃபார்ம் லீவு நாளைக்கு. நாளான்னைக்கு முடிஞ்சாதான் வருவேன். ஏன்னா நாளான்னைக்கு பௌர்ணமி இருக்குன்றாங்க. நாளைக்கு பங்குனி உத்திரம், பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் 2 நாளுமே சாப்பாடு உங்களுக்கு குறையே இருக்காது. அடுத்தவங்க பாவம் கஷ்டப்பட்டு இது பண்ணுறத வீண் பண்ண வேணான்னு பார்க்குறேன். வேற ஒன்று இல்லை, நல்ல முடிவு. ஆமாங்க, வரேங்க ஐயா.
ஆமா ஐயா தூங்கல விடுங்க மான் பாராடி 2 மானை பிடிச்சின்னு வாடா ஏ வட்டங்களா வெயிலுக்கு பாவம் மான் தண்ணி தேடி வந்திருக்கும் வரேன் ஐயா உட்காந்துக்கிறா மோர் குழம்பு இல்லை மோர் 2 மோரா ஓம் நம சிவாய மதிக்கிறவங்க மட்டும்தான் மதிக்கணும் ஏன் ஒரு மோர் வெள்ளை சாப்பாட்டுக்கு அளவு கரெக்டாக இருக்குங்க என்ன பண்ணுறது? ஓம் நம சிவாய. கரணா சரி. ஆள் இல்லை நீ டிரைவர் இல்லை ஐயோ அருமையாக மோருக்கு மோர் எப்படி இருக்கிறாருங்களா தாத்தா நல்லா காலில் கட்டு போட்டுருந்துச்சு பார்த்தேன் அந்த ஆளை கேட்டு யாரு கூடயுமே போக மாட்டான் பையா ஐயோ நான் கூட்டு போன 2 பேரும் செத்துட்டான் நான் இங்க வரதுக்குள்ள இல்லை சார் நான் அடுத்த வாரம் தான் பௌர்ணமி எல்லாம் முடிஞ்சு அடுத்த வாரம் சரி நாளைக்கு அதனால தான் நான் பையன் உள்ளாங்க ஜிஎஸ்டி போனாரு நீ ஒரு படத்துக்கு வந்தா நான் இங்க வரதுக்குள்ள அவன் ஊசி போட்டு இங்க ஆம்புலன்ஸ் பின்னாடி நான் பையன் அங்க ஒரு படத்துக்கு தான் அவனே சரிங்க சார் சாப்பாடு கொடுத்துருங்க சாமிங்களுக்கு தான் சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க தாத்தா பெறுவதனால புத்தன் இயேசு காந்தி என்னது புத்தன் இயேசு காந்தி சொன்னது எதனால எதனால அவருடைய அருளை பெறுவதனால சரி காற்று பிறந்தது எதனால கருணை மழை பொய்வதனால இடி இடிப்பது எதனால இல்லறம் நல்லறமாக்குவது எதனாலன்னு சுந்தரமூர்த்தி உடையார் பிறந்தது எதனால அது தெரியல இந்த மாதிரி லோல் பார்த்துக்கிறான் லோல் படத்துக்கு எப்படி நீ லோல் பண்ற தெரியல வீட்டுல வந்து பொண்ணு பிள்ளைங்களாம் கூப்பிடுறது போகாம இங்க உக்காந்துக்கின்னு நீ லோல் பண்ற நீ வந்து உன்னை சொல்லிக்கிற அவங்களாம் உன்னை கூப்பிடுறாங்க ஒன்னே ஒன்று சொல்றேன் 2 கூட சொல்லு அவங்க ஆக்சிஜன் சரியில்லாத வரதுனால தான் நான் போகிறேன் இங்கே ஒரு பேப்போட்டுக்கிறான் அவங்க ஆட்சி பெற்று அவங்க இட்லி தோசை தராங்க பச்சா நான் வாங்கிட்டேன் அப்படின்னு பூஜிக்கிறான் கொலைக்காரன் அவனோட நீ சேர்ந்துக்கோ நான் வரல நான் ஏன் போய் அவரு கூட சரி என்ன போ பேசாத நீ தான் பேசுறது இதெல்லாம் நீ பேசாத சாப்பிடு மோர் ஊற்றி சாப்பிடு போதும் என்ன போதும் ஓம் ஓம் வெள்ளை சோறு தானே இல்லை ப்ளூ கலர் சோறு அது வேணாம் வெள்ளை சோறு தான் வேணும் இல்லை அது கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கும் இன்னைக்கு பாரியா அப்போ நான் எடுத்துப்போ வரேன் நான் உடையார் தாத்தா வரேன் நான் உன் அம்மாக்குளம் ஜாஸ்தியாகுது ஆமாம் இருக்கும் பாப்பா வந்தா சாது முரண்டா பாடு குத்தான பாருங்க டிரைவரில் இன்னைக்கு இப்படியே வாங்க நீ தான் டிரைவரா ஆமாம் வாங்க வாங்க அம்மாக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருமா எங்கம்மா அங்கே போயிடுது சரி வாங்கிக்கோ வாங்க வாங்க வாங்கி நம்ம சுவாய் வாழ்க்கணும் அதற்காக வாழ்க்கணும்
மோர் சொல்லிருக்கா மோர் தான். ஓம் நம சிவாய. சந்தோஷம். மோரில் இன்னைக்கு பச்சை மிளகாலாம் போடல, அவர்கிட்ட மாஸ்டர் கிட்ட சொல்லி தாங்கிறேன். என்ன சாப்பாடு ரெண்டு கொடுறா அவருக்கு? ஓம் நம சிவாய. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு பச்சை மிளகா கூட போடக்கூடாது, காஞ்ச மிளகா போட்டு லைட்டா தாளிச்சு கொடுங்கன்ட்டு. காரமா இருக்குல்ல வெயில். இல்ல காரம்லாம் கிடையாது. ஓம் நம சிவாய. ரெண்டுமே ஒண்ணா பேராசை நஷ்டம் வருது. ஓம் நம சிவாய. நாளைக்கு வரமாட்டேன் ஐயா, பௌர்ணமி இல்ல வரமாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பௌர்ணமி அமாவாசை வரமாட்டேன். கட்டாயம் வரும். அமாவாசை அன்னைக்கு எல்லாருமே சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்ம எப்படி அன்னைக்கு வந்து கொடுத்து வீணாக சாப்பிட நாங்கள் விரும்புகிறோமே. இல்லை என்ன உங்களுக்காக மட்டும் எடுத்துன்னு வர முடியாது, இல்லை எல்லாருக்கும் எடுத்துன்னு வரணும், வீணாகுது இல்லை உணவு. ரெண்டு வெள்ளை சாப்பாடு செம்ம காட்டு காட்டுது வெயில். ஒண்ணுதான் இல்ல, கரெக்டா இருக்கு. வத்த குழம்பு இது. ஓம் நம சிவாய. ஐயா ஒரு செட்டு ஒரே ஒரு செட்டு. ஓம் நம சிவாய நம. ஒரு செட்டு. ஓம் நம சிவாய நம. நம சிவாய நம. சரிங்களா? பார்த்து பார்த்து, பொறுமை பொறுமை ஐயா, பார்த்து வாங்க ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா. லேட் ஆயிடுச்சு ஐயா. ஓம் நம சிவாய. இல்ல ஐயா, இல்ல வரும் வரலன்னா சொல்லிட்டு. இப்ப நாளைக்கு வரமாட்டேன் சொல்லிடுறேன் பாருங்க. இப்பயே நாளைக்கு வரமாட்டேன், நாளைக்கு பௌர்ணமி இல்லை, அதனால வரமாட்டேன். இந்த பக்கம் வந்தா கொஞ்சம் பஞ்சாயத்து இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த பக்கம் வந்தா அப்படியே, ஆமா நிறைய பஞ்சாயத்து இந்த பக்கம் வந்தா. ஒரு ஒயிட் ரைஸ் மாத்திரம். மோர் குழம்பா? மோர், வெறும் மோர், வத்த குழம்பு சாப்பாடு, வெறும் மோர். அப்பதானே கொஞ்சம் இதுவா இருக்கும். சாப்பாடு வேணுமா? சாப்பாடு இல்லை, மோர் தான் கரெக்டா இருக்குது பாருங்க. சாப்பாடு வெள்ளை சாப்பாட்டுக்கு அவ்வளோ சாப்பிட முடியாது நம்மளால. சாப்பாடு மீந்துடுச்சுன்னா என்னால் அப்புறம் மோர் போய் மறுபடியும் கடையில் வாங்க முடியாது. அதுக்காக ஓம் நம சிவாய. அப்படியே சில்லுன்னு இது பாருங்க மோர் இந்த வெயிலுக்கு. அப்படியே அந்த ரெண்டு விட்டீங்க, எனக்கு ஒன்று கொடுக்குறீங்க. அவர் ரெண்டுமே வெள்ளை சாப்பாடு. அப்படியா? உங்களுக்கு ஒரு வத்த குழம்பு, ஒரு மோர் சாப்பாடு. இல்லையா இன்னொரு வெள்ளை சாப்பாடு வேணுமா? நான் இப்போ ஒன்று கூட சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? எனக்கு வீசிங் ட்ரபிள். ஓ சரி 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 சரி. பாருங்க 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 பாருங்க, உடம்பு பாருங்க, உடம்பு பாருங்க. வீசிங் இருந்தால் அதிகமாக மோர் சாப்பிடக்கூடாது ஐயா. வாங்க ஐயா, குடுறா குடுறா. பதஞ்சலியில் அந்த வாதத்துக்கு ஏதோ ஒரு இது இருக்கிறாங்க. என்ன தராங்க? டெய்லி இருந்துச்சு ஏதோ ஒரு வாயுவுக்கு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம், சரி நான் அது இது பண்ணுறேங்க. ஏன் உங்ககிட்டயே நான் சொல்லிடுறேன்னு என்னன்னு தெரியல. இல்லைங்க, எனக்கு வாயு மாத்திரைன்றது வந்து சப்போஸ் எதனா நான் வாங்கி கொடுத்துட்டுனா உங்கள் ஏஜுக்கு அதுக்கும் எதனா எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா தப்பாகிடும். பேராசிட்டமால்னால் எதை வேணாலும் ஏற்றுக்கும். நான் அதனால தான் பயப்படுறேன். நான் யாருக்குன்னா ஒருத்தருக்கு எதனா ஒரு சின்ன ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஒன் டே ஃபுட்டில் வண்டி எடுத்துன்னு வர சாப்பாடு எடுத்துன்னு வர பாருங்க, அந்த பையன் கொடுத்த மாத்திரையால் தான் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதா. பேராசிட்டமால்லாம் பொதுவானது அது. ஆனால் என் புரிஞ்சுக்குங்க, யாருன்னா ஒரு டாக்டர்கிட்ட கேளுங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் இதான் மாத்திரை வாங்கி கொடுப்பான்னு சொன்னால் டாக்டர் கொடுத்தாருங்கன்னு சொல்லி சீட்டை காமிச்சு வாங்கலாம். தனியாக போய் நம்ம வாங்குறது தவறாக முடிஞ்சிடும். அதுக்காக சொல்கிறேன் ஐயா, மறுபடியும் ஏன்னா நான் உங்களுக்கு எங்கள் பிரதர் மாதிரி சொல்கிறேன். சப்போஸ் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவங்க எதனா ஒரு வாயு கேஸ்னாவே அது ஹார்ட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இது பண்ணுறது. மோர் சாப்பிட முடியும். ஓம் நம சிவாய். நாங்கள் ஐயா போட்டமேவா என்ன அப்படி நீ முடிக்கிறாங்க வந்துருந்தேன். வத்த குழம்பு தாங்க, ஒயிட் ரைஸ் வாங்கிட்டாங்க.
சாமிங்களுக்கு தானே கொடுக்குறேன். என்ன வத்த குழம்பு சாப்பாடு சாதனா இது வச்சுக்கினா யாருக்கா கொடுத்துருங்க பேஸ் பண்ண நைட்டு வச்சு முடியல நம்ம ஆளுங்க இப்படி இருந்தால்தான் இப்படி இருக்குது அதெல்லாம் இல்லை வயசுனா இப்போ சாப்பிட்டா பேசுவோம் அப்புறம் தெரியும் வாட்டர் பாட்டில் கொடு ஐயா. டாக்டர்கிட்ட இருந்தால் எழுதி கொடுங்க, நான் மாத்திரை கூட வாங்கிட்டு வரேன். ஏன்னா அது தப்பாக போயிடும் ஐயா. எங்கே பாருங்க, வாயு மாத்திரைனா அது ஹார்ட் கேஸ் எல்லாமே எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அது தப்பாக போயிடும். உங்கள் வயசுக்கு அதுக்கும் எதனா ஒரு எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஏது ஆச்சு தெரியுமா? ஊசி போட்டு உடனே மந்த அந்த மாதிரி ஆகிடும். ஃபோனு இரண்டுமே வெயிட் வாங்க அகோரி அவர்களே. ஐயா கூட போறீங்களா நீங்க? போயிட்டு 2 நாள் கூட இருக்கிறோம் ஐயா. 2 நாள் போறீங்களா கூட? போகிறேன் ஐயா. சேர்த்து விடுங்க ஐயா. 108 ஃபோன் பண்ணிக்கல என்ன சொன்னாங்க? என்கிட்ட காசு இல்லை, ஒன்றும் இல்லை. எங்க நான் 108 பண்ணுறேன். 108 ஃபோன் பண்ணுறதுக்கு காசு தேவையில்லைங்க. இப்போ பேலன்ஸ் வந்தால் தான் போகணும் செல்லில். ஃபோனில் காசு இல்லைன்றீங்களா? அது பணத்துக்கு காசு வேணும் இல்லை. ஃபோனு கொடு. அது யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேளுங்க. இருந்தாங்கன்னா அவங்க அட்ரஸ் கேட்பாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? போறீங்க. வணக்கம்ங்க. வணக்கம். நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேங்க. கட் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு ஐயா உங்களுக்கு? ஐயா நெஞ்சு வலிக்குதா? வயிறு வலிக்குதா? என்ன ஆச்சு கேளுங்க. ஜுரம் அடிக்குது, சளி, ஜுரம் அடிக்குதான், பேச முடியும். நான் மாத்திரை கொடுக்குற போடுறாங்க கேட்குறீங்களா? பேராசிட்டமல் போடுறியா? மாத்திரை கொடுக்குறாரு. இப்போ போடணும், அவர் கண் இதில் போட்டால் தான் மாத்திரை கொடுப்பாரு. இல்லை 108 போகிறீங்களா? ஃபஸ்ட்டு மாத்திரை போட்டு பார்க்குறீங்களா? போட்டு பார்க்கலாம் ஐயா. இல்லை அவர் எப்படி அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மள என்ன மாத்திரை வேணாம் சாமி. ஆமாங்க ஐயா. எல்லா ப்ராப்ளம்லாம் அப்புறம் நமக்கு பிரச்சனை வரும் ஐயா. ஐயா நீங்கள் ஃபோன் போட்டு சொல்லுங்கள். இதை போல் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிறாரு சாதுக்குன்னு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இதை போல் தான் ஒருத்தர் ஏற்றி அனுப்பிச்சிக்கிறேன். இல்லை நீங்கள் கூட போகிறீங்கள? அம்மா வணக்கம்மா, நாங்கள் கிரிவல பாதையிலேருந்து பேசுகிறோம்மா, திருவண்ணாமலை. திடீர்னு நம்மளுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். அம்மா இங்கே ஒரு தாத்தா ஒருத்தருக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு. திருவண்ணாமலைம்மா, திருவண்ணாமலை கிரிவல பாதை. ராகவேந்திரா கோயிலுக்கு ஏற்றாப்புல கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன ஆன்லைன்? ஆனால் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஆள் இருக்குன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. இல்லைங்க, இவங்க டிரைவர் கனெக்ட் பண்ணுவாங்க. என்னங்க ஏற்றுறீங்க ஐயா? போகிறீங்களா ஹாஸ்பிட்டலு? போகிறீங்களா? போய் அங்கே படுக்கிறீங்களா? கூட வருவார் அவரு. மாத்திரைலாம் நம்ம கொடுக்க முடியாது ஐயா, டாக்டரோட இதுவும் இல்லாமல். எதனா ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. அம்மா வெயிட். சொல்லுங்கம்மா. திருவண்ணாமலைம்மா, திருவண்ணாமலை, அடியண்ணாமலை, அடியண்ணாமலை. அம்மா ஊர் பேர் வந்து திருவண்ணாமலைம்மா. ஊர் பேரு திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில கிரிவலம் ரோடு. நேர் அண்ணாமலை. ஆமாங்கம்மா. அவருக்கு சுத்தமாக முடியலம்மா. 2-3 அவர் வர 10 நாளாக சாப்பாடே இறங்கி சளி அதான் முடியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு. வினோத்குமார்மா என் பேரு. தாத்தாவுக்கு ஒரு 75. கனெக்ட் பண்ணுங்கம்மா. ஏன்னா திடீர்னு இப்போ நம்ம பூஜை வேலைக்கு நம்மளை போட்டாங்கன்னா நான் கிளம்பிடுவேன் ஐயா. நான் ஐயா நீங்கள் 2 நாள் இருக்கிறீங்களா போய்? திடீர்னு ஆம்புலன்ஸ் பேசுகிறேன். ஆள் இல்லைன்னா ஒரு விஷயத்த பண்ணாதீங்க, கஷ்டமாயிடும். சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. நீங்கள் போய் 2 நாள் இருக்கிறேன்னு சொல்ல வச்சு தான் நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன சொல்கிறாப்ல? அங்காடி முடியாதுங்கிறாப்லையா?
இல்லை திடீர்னு எனக்கு எதனா பூஜை வேலை இருந்துச்சுன்னா பூஜை வேலை நீங்க பாருங்க, ஒரு உயிரை விட பூஜை வேலை ஒன்றும் பெருசு கிடையாது. ஒரு உயிரை காப்பாத்துறது 100 யாகத்துக்கு சமம். சரி. 2 நாள் இல்லை 5 நாள் கூட இருந்து ஆளை சேர்த்து கூப்பிட்டோம். அதெல்லாம் புண்ணியம். அதோட புண்ணியத்தை எங்கே கொண்டு சேர்க்க போறியா? சரி. ஹலோ, என்ன பண்ண தாத்தா உனக்கு? பேசுறாரா? பேசணும் முடியல ஐயா. சரியா முடியல. சாப்பாடும் ரொம்ப நாளாகுது, சாப்பாடும் இறங்கல. ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, ஹாஸ்பிட்டல் போங்க, உடம்பு பார்த்துட்டு என்ன கண்டிஷன் எதுன்னு சொல்லுவாங்க. பண்ணிக்க நம்மளுக்கு எதிரிலம்மா அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான்மா கேட்குறேன். ராகவேந்திரா எதிரில் இருக்கிறாங்க. நேர் அண்ணாமலை கோவில், அந்த கோவிலுக்கு பக்கத்துல, ராகவேந்திரா கோவிலுக்கு எதிரில். வாங்க, வெயிட் பண்றோம்மா. சாப்பாடு இந்த சாப்பாடு கொடுத்துட்டு வரணும். ஆமா ஐயா, வண்டி நீங்க டிரைவர் ஆயிட்டீங்க. டிரைவர் எங்க? வரல ஐயா, லீவு திடீர்னு. சரி. இந்த பக்கம் எதிர்பார்த்தோம். இல்ல, இந்த பக்கம் வந்தாலே ஒரே ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். இல்ல, யாரோ ஒருத்தர் வரன்னாரு, வந்துட்டு இருக்கு, வண்டி வந்துட்டு இருக்குன்னாரு. இப்ப வருவாங்களா? ஃபர்ஸ்ட் ரஞ்சித் 2 நம்பர் வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் நாங்க வந்துட்டு இருக்கோம். நாங்க நீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணா நான் வந்துட்டு இருக்கேன். வேற இன்னொருத்தர் வந்து நான் ஆர்ட்ஸ் காலேஜ் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வரேங்க. நாங்க மெடிக்கல் காலேஜ் ஃபோன் நம்பர் ஃபோன் எடுத்தா எப்படி இருக்காரு? இல்ல எல்லாம் பார்த்தாங்க. 100 மேல அடிக்குதா ஜுரமா? ரமணால குடியில ஒருத்தர் இருந்தாரு, இவர் கூட உதவியா. போயிட்டு நானும் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு ஓடியான்னு சொல்லி இருக்கிறாரு. யாரு? அதோ நிக்கிறாரு. கூட போறியா? கூட போறீங்களா? சரி, போறீங்களா? கூட இருக்கிறீங்களா? சூப்பருங்க. இந்த நம்பரா பாருங்க, 306. நாங்க படுத்து நான் காய்ச்சல் படுத்து உனக்குமா? சாப்பிட்டு கையோட நீங்க 306ங்க. அவ்வளவுதான். ஆம்புலன்ஸா வராங்களா? போயிட்டா சேருங்க. 100க்கு மேல அடிக்குதா ஜுரம்? 100 மேல இருக்குதா ஐயா ஜுரம்? ஐயா சொன்னாரு. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் வாங்கண்ணா, நானே வாங்கண்ணா. அப்படியே கொஞ்சம் கவுண்ட் போல யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பேரு என்ன? அப்படியே வந்துச்சா? ஃபர்ஸ்ட் எய்டு வந்துட்டாரு. சூப்பரா. உங்க பேர் சொல்லுங்க. போங்க, அது வந்துச்சு பாருங்க வண்டி. கூட போங்க நீங்க. என்ன ஐயா பேர் சொல்லுங்க. ஐயா உங்க பேர் என்ன ஐயா? என்ன ஊர் நீங்க? தூத்துக்குடியா? எப்ப வந்தீங்க? எப்ப வந்தாருங்க ஐயா? அவரு 3-4 நாள் தான் ஆகுதா? என்ன ஊர்ல இருந்தீங்க இதுக்கு முன்னாடியே? திருப்பரங்குன்றத்துல இருந்தீங்களா? உடம்பு சரியா இருக்கும் போதே வந்தீங்களா? இங்க வந்துச்சு பாருங்க வண்டி. தான் அப்படிங்க முடியும்.
பையன் எந்த நேரம் போகுது போங்க கூட போங்க. சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லையா தாத்தா? யாரும் இல்லையா? சொல்ல மாட்டாரு. இப்போதான் இடையில வந்தது. இப்போ வந்து ஒரு 5-6 நாள் தான். அவளுக்கு 5-6 நாள் தான் சொல்ல மாட்டாரு. ஒரு நாள் ஃப்ரீ சொல்லுவாரு. யூரின் வாட்டர் பாட்டில் வர சாப்பாடுலாம் கீழே யாரோ அடிச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல அது பைரவர் கொண்டு வந்து நம்ம சஸ்டம் ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ரொம்ப டைட் பண்ணாதீங்க. இந்த கை இப்படியா கொஞ்சம் இப்படி நம்புறீங்க ஐயா. நீங்க இப்படி கொஞ்சம் கால் பக்கம் பிடிக்குங்க. நீ இந்த கையை வரைக்கும் இப்படி நீங்க பாத்து இருங்க கால் மேல இருக்கு போறோம். சரி 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 அப்படியே உட்கார வைங்க. இங்க உட்கார வச்சு இங்க தலை வைங்க. சரி இந்த கால் கொஞ்சம் நவுங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் நவுங்க. இன்னும் கொஞ்சம் ஹெட் எலிவேட் அப்படியே காலத்துக்கு இங்க வைங்க. ஆமா அந்த பெரிய காய் எடுத்துக்கங்க. பெரிய காய் எடுத்துக்கணும். இல்ல கூட வராருங்க, கூட வராரு. கீழே புடி, கீழே புடுறா. அது கீழே புடுறா. இந்த கிளாஸ் எல்லாம் எத்தனை மொத்தம் எல்லாம் மட்டும் மடிச்சு ஓரமா தண்ணி கேன் ஒரு 2 எடுத்துங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. சரி இந்த கிளாஸ் எடுத்துப்போ. தண்ணி சாமி ஏத்தி தண்ணி எடுத்து 2 கேன் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு சின்ன கேன் ஊத்தி குடிக்கிறதுக்கு. கூட போங்க. வாட்டர் பாட்டில் சரிங்களா? பாத்துக்கா, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே பாத்து வந்துரு. கேன் எடுத்துங்க, பெரிய கேனு ஒண்ணு போதுமா? சரிங்க பிறகு. சரி வாங்க போறீங்களா? உங்க தெரிஞ்ச அவர் கூட போயிருங்களா? இதோட 14வது ஆளை ஏற்றி அமைச்சுக்கிறேன். 14வது ஆள் ஐயா 2 ஐயா. 2 அந்த 2ல 14 அடுத்து உங்களையா?
புக்கிங்ல இருக்கிறாரு அவரு. அடுத்தது என்ன அவர் புக் பண்றாரு இப்ப, அடுத்தது என்ன ஐயா அதை கழுத்து பாருங்க அப்படின்றாரு. என்ன ஆச்சு கழுத்துக்க? கொஞ்ச நாள் ஆகும் இன்னும் டைமிங் வரும், அப்ப தூக்கி போயிடலாம். அதெல்லாம் காண முடியாது இது இருக்கு. அவர் சொல்றாரு பாரு அடுத்தது என்ன அப்படின்றாரு. சாப்பிட்டு 3 நாள் ஆகுதா? மூக்கால வருதா? நைஸா ஆளை ரெடி பண்ணி அனுப்பிச்சிங்க பத்தியா நீங்க? பயங்கரமான ஆள் தான். சாப்பாடு கொடு செட்டு அகோரிக்கு. எத்தனை சாப்பாடு? சாப்பாடு கொடுங்க கையில வச்சு. ஆஜம்மா கண்டிப்பா சாப்பிட்டு விடுறாங்க பாருமா. உஷாரா கையில கொண்டு திரும்பி வரேன் ஐயா. இந்த பக்கம் எதிர்பார்த்தோம். கலவை சாதம் போது வத்த குழம்பு, கலவை சாதம், வத்த குழம்பு இருந்தது பார்த்து சாப்பாடு. சரிங்க, சாப்பிட்டு கை கூட ஃபோன் வருது, வண்டி வந்துச்சு. வத்த குழம்பு சாப்பாடு. வத்த குழம்பு சாப்பிட்டீங்களா? இப்போ சாப்பிட்டுறோம். சாப்பிட்டு கை கூட சரி. இல்ல எந்த பக்கம் நான் ஒரு நாள் மாத்தி கொடுக்குறேன். நல்லது. நாளைக்கு வர மாட்டேன் ஐயா, பௌர்ணமிக்கு வர மாட்டேன். ஆமா, நாளைக்கு பௌர்ணமி, அது முடியாது. பௌர்ணமி ஜனங்க நடக்குதோ இல்லையோ சாப்பாடு போட்டுனே இருப்பாங்க எல்லாரும். இவங்க கிட்ட மல்ல அடிக்க முடியாது. யார் யாரோ வந்துருவாங்க, ஃபுல்லா வருவாங்க. சாமியாருங்க ஃபுல்லா வரது பிரச்சனை இல்லை. நாளைக்கும் வர முடியாது. நாளைக்கு நாளானிக்கு வர முடியாது. போன் கூட ஆம்புலன்ஸ். சாப்பாடு வந்துச்சா? சாப்பிட்டீங்களா? அங்கே ஒரு தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. நாங்கள் இந்த பக்கம் சாப்பாடு கொடுத்துட்டோம் அன்னைக்கு. அவருக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சு அவரை ஏற்றிட்டு வந்தோம். மோர் சாப்பிடுவீங்களா? சரிப்பா. அதான் பசியில் தான் போயிருக்கிறீங்களா? அது அப்படியே ஒன்று போதில்ல உங்களுக்கு? சரி, ஆரம்பா நடந்து போயிருக்கிறீங்க. நீங்கள் யாரா போடுறது? ஏதோ ஒருத்தர் போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு. புளி சாதம் கொடுத்துக்கிறாங்களா? புளி சாதம் அந்த அம்மா அவங்களுக்குலாம் சாப்பாடு வந்துச்சு. யாருக்கும் வரலையா சாப்பாடு? ஆனால் எல்லாருக்கும் வந்துச்சு இல்லை புளி சாதம்? சரி, மோர் போதுங்களா 2? சரிம்மா, வாங்கம்மா வரம்மா. காலி ஆயிடுச்சு. பாட்டி என்ன பண்ற? ஏன் எதுக்கு? ஏன் எதுக்கு? என்ன கேள்வி கேட்க மாட்டேன். கேள்வி கேட்காம இருக்க முடியல. தட்டேடு சோறு சாப்பாடு. ஏன் எனக்கு வயிற்றுக்கு ஆகல. வயிற்றுக்கு ஆகலையா? மோர் சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றியா? மோர் ஊற்றி சாப்பிட்றியா? ஏன் வயிற்றுக்கு ஆகலப்பா. என்ன சாப்பிட்டா வயிற்றுக்கு ஆகல? எனக்கு என்ன சாப்பிட்டா வயிற்றால போவோம். வேணாம்பா. மோர் மட்டும் குடிக்கிறியா? வேணாம். மோர் குடிக்கிறது பேப்பரில் தரேன். குடிக்கிறியா? தர மோர் குடி. வயிற்றால போவது சரியாயிடும். ஏன் என்னாச்சு? வயிறு வலிக்குதா? எனக்கு உடம்புக்கு ஆக மாட்டேங்குது. என்ன சாப்பிட்டா? எதுனா சாப்பிட்டா உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரி போகலாம் வரியா? எனக்கு ஆஸ்பத்திரி நான் தான் கதையா வரேன். நீ தானே சொன்ன உடம்புக்கு ஆகலன்னு. எல்லா ஆஸ்பத்திரியும் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு ஆஸ்பத்திரி? இந்தா குடி குடி. சரி 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 குடி. என்னது? மாடு. போயிடுச்சா? போயிடுச்சு. ஒரு வேளை சுந்தரமூர்த்தி மாடா இருக்குமோ? அடிக்கடி இங்கே வந்து சுத்திங்குது. இன்னொரு பாக்கெட் கொடுத்துட்டுமா மோடு? வேணாம்பா, இதே போதும். பிடிக்கல. ஏன் என்ன ஆச்சு உனக்கு வயிற்றுக்கு?
எனக்கு எதுவும் சாப்பிட்ற பொருள் பிடிக்கலப்பா. பகோடா கொடுமா, இஞ்சி பகோடா கொடுமா. எதுவும் வேணாம். சரி சாப்பிடு. எனக்கு பூண்டி சாமியார் மாதிரி கதையாக ஆகிட்டு இருக்கிறாங்க. என்ன சாமியார்? பூண்டி சாமியார் அந்த காலத்துல இல்ல, ஆமா அந்த மாதிரி கதையாகிட்டு. என்ன கதை? அந்த மாதிரி ஆவி ஆகிக்கிறாங்க. யாரு? அது யாரும் ஆகுனாங்க. பூண்டி சாமியார் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது, சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க பூண்டி சாமியாரை பத்தி? நான் போய் எப்ப பார்த்தேன் அவரை. இடம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் அன்னைக்கு. ஆமாம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணது தான் இது. கொப்ப போகிறாங்க. யாரு பாட்டி பழகெல்லாம் செஞ்சு கொடுத்துறாங்க சூப்பரா? ரெண்டு ஆள் தான். ரெண்டு ஆள் தானா? பேருண்ணா? மம்சி. சூப்பர். பரவாயில்லையா? எல்லாம் டெய்லியா சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு சொன்னாங்க சரியா போச்சு. சரியா போச்சு, அவ்வளோதான். பாட்டி பூண்டி சாமியார் மாதிரி ஆகிட்டாங்களா உன்ன? பூண்டி சாமியார் சொல்றாங்களா உன்ன? சாமியார் சொல்றாங்களா? நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஓ பாத்தியா, சித்தர் ஆயிட்ட பொழுது நீயும். அருள்வாக்கு சொல்லலாம் யாருக்குன்னா? இல்லப்பா, அந்த மாதிரி ஆவி ஆக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆவி ஆக்கிறாங்க. எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணிட்டு போனாலும் முருகா எப்படி குப்பையை எடுத்துன்னு வந்து போடுறாங்க பாரு. வேணும்னே பண்ணுறாங்க ஜனங்களாம் அவ்வளோ மோசமான ஜனங்களாகிறாங்க. சே இல்லை, ஒரு தெருவில் ஒரு இடம் க்ளீனாக இருக்குது, அந்த இடத்துல நம்ம குப்பை போடலாமா? சாப்பிட்றவங்க எல்லாம் கொஞ்சம் படித்தவங்களாக தானே இருப்பாங்க இப்போலாம். சாவித்திரி பாட்டி MBBS படிச்சுக்குது, டாக்டருக்கு. என்ன குப்பை போடாத, இப்போ தானே திட்டிங்கிறேன் எல்லாரையும். இன்னொரு பாக்கெட் வேணுமா? கார குழம்பு சாதங்குது, வத்த குழம்பு சாதம் எதுவும் வேணாமா? சரி, துணி மேலே உட்காந்துக்கிற பாட்டி, துணி மூட்டை மேலே. போ, இன்னும் போ, துற இன்னும் கிட்ட போ. விசிறி கொடுத்தனே, எங்க விசிறி? இன்னொன்று கொடுக்கட்டுமா? மத்தியானத்தில் வெயில் இங்கே அடிக்குதா? வெயில் அடிக்கல, இருட்டாதான். இருட்டாதான் இருக்குது, சூடா இல்ல. மேலே மூஞ்சில போடுற குதிரா ஒன்றும் கிடையாது. மேலே கீழே துப்பிட போறேன், நான் எதிரில் தான் உட்காந்துக்கிறேன். ஏன் நீ அங்கே உட்கார? மூஞ்ச பார்த்துக்கினே கொடுக்கலான்னு. பெஞ்சு தாங்கிட்ட உட்காரன். பெஞ்சில் உட்காந்துக்கிட்டோமா? அப்படின்னு நான் இங்கெல்லாம் என்னத்துக்கு? சரி, தரையில் போய் ஈரம். சரி, ஊறப்பட்ட தண்ணிக்கு தான் ஊத்துறேன், என்னத்துக்கு இங்கே உட்காந்து? வேற என்ன வேணும்? வேற ஒன்றும் வேணாம்பா. யார் உன்னை வந்து யாருன்னா கேட்குறாங்களா? யாரும் எதுவும் கேட்கல. உனக்கு உடம்பு சரியில்லை பொழுது, அதுக்கு தான் டாக்டர் வர வைக்கிட்டோமா? குடி குடி. ஏய் போட மாடு. ஐயா ஐயோ, சொன்னா கூட நோர மாட்டேங்கிறாது. அதுக்காக போய் போட்டு டாக்டர் வர வைக்கிட்டோமா ஊசி போடுறதுக்கு? எப்பா நான் இல்லை, ஆளை விடு. உடம்பு சரியாம கிடையாதுனால சொன்னேன். மாத்திரை கொடுக்கட்டுமா? நீயே சாப்பிட்றியா? எனக்கு எதுவும் மாத்திரையும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. ஜென்மத்தினுடைய கோளாறு. ஜென்மத்தினுடைய கோளாறு அது? வேற ஒன்றும் இல்லை, ஜென்மம் வந்து பிடிக்குது. ஜென்மத்துள்ள கோளாறு. ராணி மாதிரி இருக்கிறேங்க நீ. பெரிய ராணியை கண்டேன். எல்லா ராணியும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான். தண்ணிக்குதா குடிக்கிறதுக்கு? கொட்டல இருக்குது. பக்கெட்ல தண்ணி வேணுமா? பக்கெட்ல தண்ணி கால் கழுவுறதுக்கு? அதுக்கு இல்ல, நீ பாத்ரூம் போய் வந்தா கால் கழுவுறதுக்கு தண்ணி வேணும்ல? தண்ணி பக்கெட்ல இருந்தா என்ன இல்ல காட்டி என்ன, அதை கொட்டல் தாங்கிட்ட. அப்புறம் என்ன, அது மேல் முடி கூட இல்ல. வச்சிருந்து எங்க பிளாஸ்டிக் மேல் முடியா? நான் எங்க வச்சிருந்தேன், நீங்க கொடுத்ததே அப்படித்தான். நேற்று டீ குடிச்சிய பிளேட்ல வச்சு பிளேட்டு. அட பாப்பா, மேல் முடி இல்லாத பைட்டி கொடுக்குற. பக்கெட்டுக்கு ஏது மேல் முடியா? எந்த ஊர்ல பக்கெட்டுக்கு மேல் முடி கொடுப்பாங்க? அதுதான் நான் சொன்னது, பைட்டி தான் சொன்னேன். பக்கெட்டுக்கு மேல் முடி வேணுமா உனக்கு? அது யாரும் எட்டுன்னு கொடுத்துக்கிறாங்க. பக்கெட்டுக்கெல்லாம் மேல் முடி வராது. நம்ம தான் வந்து எதனா ஒரு இது மாதிரி தட்டு மாதிரி வாங்கி போட்டணும், உட்காரணும், வைக்கணும்.
பகிட்டிக்கு மேல் முடி அரை எட்டுக்கு நாங்கள் பூக்காரனுங்க எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? நான் பைத்தியக்காரச்சி இல்லை. பூக்காரங்களா? எந்த பூக்காரங்க எடுத்துக்கிறாங்க? பகிட்டிக்கு மேல் முடி இல்லாத குடிப்பாங்களா? அந்த பக்கெட்டுக்கு மேல் முடி வராது பாட்டியா? அட கம்முனு எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா பகிட்டிக்கும் இருக்குது மேல் முடி. அது என்னவோ நீங்க உங்க போக்கு என்னவோ எனக்கு தெரியாது. நீங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா சாப்பிட்டு நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருந்துட்டு போங்கன்ற. உனக்கு சாப்பாடு எனக்கு என்ன கிடைக்குது? நான் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், பட்னி கண்டாலும் ஒண்ணுதான். அந்த மாதிரி கதை. அந்த மாதிரி ஆவி. காலைல இட்லி கொடுத்தாங்களா அவங்க? இட்லி கடைக்காரங்க தோசை கொடுக்க சொன்னேன். அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ மதியானத்துக்கு சாப்பாடு என்ன பண்ணுவேன்? எனக்கு எதுவும் வேணாம்பா. பெரிய சாப்பாட்டை கண்டுட்டேன். சாப்பாடு இல்லைன்னா வாழ முடியாதா என்ன? எத்தனை நாள் வாழ்ந்துக்கிற சாப்பாடு இல்லாம நீ? நான் எம்மா நாளைக்கு ஒரு நாள் இருப்பேன் சோறு இல்லாத போ. அந்த மாதிரி கதை. அந்த மாதிரி கதை. அந்த மாதிரி கதை. அந்த மாதிரி ஆவி சொல்றது திருப்பி சொல்றதுக்கு. ஆமா அந்த மாதிரி கதை. அந்த மாதிரி கதை. அந்த மாதிரி ஆவி. அட போப்பா சாவித்திரி. இங்கே பாத்ரூம் போய் வச்சுக்கிட்டு இப்பதான் கிளீன் பண்ணோம். நான் போகலப்பா அந்த பக்கம்லாம். நான் யார் போறதுக்குன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். யார் போனாங்களோ அவங்க கிட்ட போறதில்லை. அதனாலதான் 4 பேர் வந்து இதுக்கு செய்யறாங்க. சும்மா யாராவது எங்கன்னா போயிட்டா என்னால வை. நான் தான் இந்த பக்கம்லாம் போறதில்லைன்றது. செவிரேரி குச்சி அந்தாண்ட போறியா? உட்கார்ந்த இடத்துல போய் போறாங்க. இங்கெல்லாம் ஜனங்க உட்கார்ந்த இடம்னு எனக்கு தெரியாதா? ஒழுங்கா பதில் சொல்லு. சாப்பிட்டியா? அது சோறு எங்கம்மா சாப்பிட முடியுது? என்னதான் வேணும்? வேற எதுவும் வேணாமா? ஒன் டே ஃபுட் சர்வீஸ். இட்லி வேற எதுவும் வேணாமா? எதுவும் சாப்பிட பிடிக்கல. தோசை வேணுமா? எதுவும் வேணாம். சாப்பிட பிடிக்க மாட்டேன். காபி எதுவும் வேணாம். தண்ணி என்ன? அந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்களா? எந்த குழால தண்ணி அப்புறமா யூஸ் பண்ணிக்குவோம். அது தண்ணி வேணுமா? தண்ணி இருந்தா பைக்கு இருந்தா மண்ணாந்து வைக்க யார் வேணான்றாங்க? கௌதம ஜூஸ் வேணுமா? எதுவும் வேணாமா? ஓடிட்டு போறாங்க. ஆள் இல்லாதப்பதான் கத்தும். அது டெக்னிக்கா பண்ணுக்கா, நமக்கு தான் தெரியல. அது எல்லாமே தெரியுது. பக்கெட் எடுத்து போய் தண்ணி முன்னோடா. தண்ணி வருதான்னு பாரு. வருதா குழாவில் தண்ணி பாட்டியா? தெரியல. எனக்கு என்ன வழியா தேடி குழா வந்து போறதுக்கு. காசு வேணுமா? என்ன டீ வாங்கி குடிக்கிறதுக்கு 10 ரூபாய் தரேன். வேணாம்பா வேணாம்பா. அந்த பக்கெட்டில் அந்த குழாவில் வருதான் பாரு தண்ணி. போடா. பக்கெட்டுக்கு மேல் முடி எங்கடா விட்டு வந்துட்டியா? பக்கெட் வாங்கும்போது மேல் முடியோட தான் வரும். பாட்டியா அவன் தான் வாங்கி வந்தான் பக்கெட்டி. அதான் கடைக்காரர்கிட்ட எங்கன்னா கடாச்சிட்டு வந்து இருப்பாங்க. ஏன்டா கடாச்சிட்டு வந்த? தரலாம் வச்சிருப்பாங்க கடைக்காரங்க. ரேட் எடுத்து போறேன். இது எடுத்து போறேன். ஏண்டா மேல் முடியோட வாங்கினோட பாட்டி கரெக்டா சொல்றேன். கடைக்காரர்கிட்ட கேட்டா குடிப்பாங்கப்பா. அந்த பைக்கு காட்டினா குடிப்பாங்க தான். குட்டா என்ன குடிக்காட்டி என்ன போ. நான் என்ன பண்ண போறேன்? பைக்கு அவங்க கடையில் தான் கடாச்சிட்டு வந்துருக்கணும். இவன் தான் கடாச்சிட்டு வந்திருப்பான். அவங்க வாங்கின கடைக்காரங்கிட்ட கடாச்சிட்டு வந்துக்கிறாங்க மேல் முடிய. கடாச்சிட்டு வந்து நம்மகிட்ட ஆவி காமிக்கிறான். ஆவி காமிக்கிறதுனா என்ன பாட்டி? அப்படின்னா என்ன வார்த்தை அது? எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ சொல்ல வச்சு தான் எனக்கே தெரியுது. இதெல்லாம் தெரியாது. பூமியினுடைய ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியாது. பூமியினுடைய ரகசியம் யாரோ ஹோமியோபதி டாக்டர் வந்து நோ சொல்லிட்டு போய்க்கிறாங்கடா பாட்டிக்கிட்ட. நான் அவங்கள வேற ஈச்சி கவுண்டை கூட்டுட்டேன். என் உயிரை வாங்கட்டும். எஞ்சி போ. சொல்றேன். அவங்க மூடி வைக்காதுக்கு முன்ன அப்போ சொல்ல நான் சொல்றேன். யூடியூப் சேனல். சரிப்பா. சரிப்பா போடு. சரிப்பா அப்படின்னு அப்படியே அங்கே கொஞ்சம் நம்ம அம்மா உதவி செய்யற மாதிரி நம்மள ஏந்துப்பா உயிரை வாங்குறேன் அப்படின்றது. என்ன மாதிரி ஆள் தெரியுமா? அது வேஷம். அடுத்தவங்கிட்ட பேச சொல்லாதா? மம்சி தான் இழிச்ச வாங்க அதுக்கு.
உங்கடா பிடிச்சின்னு வரா தண்ணியை. அப்போ டீ கடையில் எப்படி வர சொல்லுவாங்க? டேய் இந்த குழாவில் பிடிச்சின்னு வர சொன்னேன்டா அவனை. அங்கே லேட் ஆகும், அதுக்கு எவ்வளோ தண்ணி இருக்கிற வரைக்கும் பிடிச்சின்னு வர சொல்கிறான் அவன். கூப்பிடு, எனக்கு குரல் கத்த முடியல, கிட்ட கத்தி தொண்டை வலிக்குது. கௌதம் போதும் வா, போதுண்டா, அரை பக்கெட்டு போதுண்டா வர. போதும் போதும் வா, போதும். இன்னும் முழு பக்கெட்டு வேற பிடிச்சி கொடுத்து நம்ம உயிரை வாங்குறோம். அங்கேயே வைக்க சொல்லட்டுமா? அங்கேயே தான் வை. பக்கெட்லேயே போட்டான் மூடி. என்ன இந்த குப்பை அப்படிங்க போட்டுடுறான். மூடியா? மூடி இல்லை, அது பேர் என்ன, செக்கா? அந்த ஐயாக்கு சாப்பாடு கொடு. அந்த கடையிலே எங்கன்னா யாருக்குன்னா போட்டு வச்சுருக்கீங்க. பாட்டி இல்லை பாட்டி, நான் எடுத்துன்னு வர மாதிரி இல்லை பாட்டி. அது இல்லாட்டி போய் பார்த்து மேல் முடி போய் நான் என்ன பண்ண போகிறேன்? ஆ கடைக்காரங்கிட்டே கதாச்சிட்டு வந்துட்டுக்கிறாங்க. சரி விடு, அப்புறமா வாங்கிட்டு வர சொல்கிறேன். சரி உட்காந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோமா? சாப்பாடு கிண்ணத்தில் போட்டோமா? வரணும்ப்பா, ஆ வரணும் போ. வரேன், நான் அப்புறமா வரேன். நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். முதல்ல உன்னை தான் வந்து பார்த்தேன். நீ தான் என்னை கஷ்டப்படுத்துறது, உயிரை வாங்குறது. வர அப்புறமா வரேன். ஆ பாய். வாடா சாப்பாடு மாடு பின்னாடி போகிறோம்.